அண்ணே இவங்க தான் கரீனா சோப்ரா. நமஸ்கார். ரஜினி அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனும் அரசியல் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. விஜய் அவர் ஒரு ரூட்டை பிடிச்சி வரவிடாம வச்சு அடிச்சோம், இவரை வர வச்சு அடிக்கும். வெயிட் பண்றாங்க, நான் நேர்ல வரேன்டா. நீங்க என்ன பண்ணிருக்கணும், உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க. இந்த 68 படங்கள்ல ரசிகர்களை உருவாக்கி இருக்காரு. பஞ்ச் டயலாக் பேசி, சிகரெட் பேசி, நடிகைகளுடைய பின்னங் பகுதிகளில் வந்து விளையாடி அவன் அப்படியே இங்கே மண்ணு மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க அப்படி எல்லாம் பல வித்தைகளை காட்டி அவர் ஒரு ரசிகர் கூட உருவாயிருக்காரு. என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கேரளாவுல விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒருவேளை அங்க ஓட்டு போட நினைக்கிறீங்க, போட மாட்டான். ஏன்னா அவன் தெளிவா இருப்பான். நீ யார பாத்துறா பேசுற? விஜய்க்கு ரசிகன், ஆனா என்னுடைய அரசியல் வேற. அந்த புரிதல் இங்க இருக்கக்கூடிய சில தருதலைகளுக்கு இல்லைன்னா கூட, என்ன கேட்ட, இங்க இருக்கக்கூடிய சில தருதலைகளுக்கு இல்லைன்னா கூட பல பேருக்கு உண்டு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடைப்பிடிங்க. தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாய. நல்லா கால பிடிச்சிக்கமா, எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. நாவு அப்படி இப்படி ஆச்சா போச்சான்லாம் இந்த கத்துறதெல்லாம் விட்டுட்டு ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட், டக்குன்னு பேச இந்த விஷயத்துக்கு வந்துடணும். சத்தமா பேச. ஆமா ஆமா, சரக்கு இருக்கு. இது வேற ஆட்டம் ப்ரோ, டியூட் வேற ஆட்டம் டியூட். இது இந்த அல்லு சில்லு இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். அழுவுறான். ஏய் அழுவலடா. கபர் யூ கிரைட், இட்ஸ் ஓவர். நான் சீமானந்தன் கூட 2010 இருந்து பயணிக்கிறேன். அண்ணனை பல வடிவங்கள்ல பாத்திருக்கேன். ஆனா சமீபத்துல பாக்குற சீமான் வேற ஆளு. ஆளுங்க எல்லாரும் ஒண்ணுதான், பிரிவினே கூடாது. சரி பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கணும். நீங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க. எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க? ஒண்ணும் இல்ல சார். உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர் இது. கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் சொல்றதை நீ கேள். தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இருக்குதா இல்லையா அதை சொல்லுங்க. நீளம்னு பிரிக்கிறாங்க, மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இதுல அகில உலக தானே இருந்திருக்கணும். எங்க வேணாலும் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதானே. எப்படான் இருக்க உனக்காக நான் பேசுறேன். நடக்காதுரி. அதே நான் பேசினா பாசிசம் ஆயிருது, நீங்க பேசினா நேஷனலிசம் ஆயிருதா? வெறி வருமா வராதா? ஆனா ஒரு சொன்னேன், என்னப்பா நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. என்னாச்சு நல்லா திடீர்னு இப்படி மாறுறீங்க? நான் எதிர்பார்க்க. எனக்கு என் தம்பிக்கு இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்துல எனக்கு துளியும் இல்ல, அன்புல குறையில. ஒரு அண்ணன் ஸ்தானத்துல சொல்றேன், உனக்கு அண்ணன் இல்ல. நல்ல வேளை ஒரு அண்ணன் இல்ல, இருந்திருந்தா வச்சுக்கோ போடா வெண்ண அப்படின்னு இருப்பேன் நான். இப்ப அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும் போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும். அப்படி சொல்லும் போது இப்ப நான் அண்ணங்கிறனால செல்லமா கேள்வி வைக்கிறேன். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. இப்ப நேரம் செஞ்சு பேச முடியல, அதனால சொல்றேன் இதெல்லாம் தவறா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம், சாத்திக்கிட்டேன். இப்படி பாட்டு இருக்கா இல்லையே, மூஞ்ச பார்த்தா டக்குன்னு எழுதுறேன். இப்பதான் எழுதுறேன் நானு. அண்ணன் தம்பின்னு ரொம்ப உறவாடினீங்க, திடீர்னு பங்காளி சண்டை மாதிரி போயிட்டு இருக்குது உங்களுக்குள்ளார. இல்ல இப்போதும் அவர் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு தம்பி தான். அதுல பேசுறதெல்லாம் பேசி விட்டு மறுபடியும் அண்ணன் தம்பின்றீங்களே. இன்றைக்கு இல்ல, இன்றைக்கும் விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை வந்தாலும் நாம் இந்த மகிழ்ச்சி குரல் கொடுக்கும், அண்ணன் சீமானும் குரல் கொடுப்பாங்க. கத்தி பேசக்கூடாதுன்றாரு. அப்புறம் அவரே நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு கத்தி பேசுறாரு. எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா ஆள போறான் தமிழன் அப்படின்னு எதுக்கு பாட்டு போட்டீங்க? எப்ப இருந்து இந்த மாதிரி நீங்க விஜய் எப்படி ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க தெரியுமா? மாநாடு முடிந்த பிறகாக. மாநாடுக்கு முன்பு வரை அண்ணன் சீமான் பேச்சும் திரு சாட்டை துரைமுருகனுடைய கருத்தும் வேறவா இருந்தது. அது வேற வாயி, இது நார வாயி. இல்ல உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்க எதையோ எதிர்பார்த்து உட்கார்ந்தீங்க விஜய் கிட்ட, அவரு அதை பேசல, அதுதான் உங்க பிரச்சனை.
கரெக்டா கட்டுவிட்டா. கூட்டத்தை பார்த்தோ மாஸ் கிரௌட பார்த்தோ அவர் பேசுறது நயன்தாராவுக்கு கூடுற கூட்டத்தை விடையா இல்ல இது என்ன இது சன்னி லியோனுக்கு கூடுற இல்லைங்க. கூட்டத்தை விடையா? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியுற நீங்க? ஏங்க நீங்க பேசின வீடியோ நான் வேணா எடுத்து காட்டுங்களா? இதோ உங்களுக்காக. கொள்கை ரீதியாக விஜய் அவர்கள் முரண்பட்டாலும் நாளைக்கு அரசியல் ரீதியாக தனித்தனி இயக்கங்களாக நின்று அவர் வந்து சந்திச்சாலும் கூட நான் விஜய் ஒருபோதும் எதிர்க்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் சீமான் இருக்காங்க. நீங்க சாதாரண ஆளுகிட்ட நீ நான் இந்த அல்லு சில்லு இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். 2026 இருக்கு எங்க ஆட்டம். உங்களால ஒரு கொள்கை என்ன நீங்களே சொல்லுங்க. தமிழக வெற்றி பெற்ற கொள்கை என்ன? இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்களா சொல்லுங்க. நான் முட்டு கொடுக்கலீங்க. விட்டு கொடுக்குறீங்களா எங்களை? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. அவர்தான் 5 கொள்கை தலைவர்களை வச்சுட்டாரு. அது விடுங்க. கொள்கை என்ன சொல்லுங்க. கொள்கை தமிழக மக்களை காப்பாற்றும் கொள்கைங்க. என்ன கொள்கையை தூக்கி பிடிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இப்ப என்ன பெருசா சாதிச்சிட்டாங்களா தமிழ்நாட்டுல? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை முன்வைத்த வள்ளுவருக்கு அந்த மாநாட்டுல என்ன முக்கியத்துவம் இருந்தது? ஒரு அப்பன்னு வச்சுக்கங்க, சாகர வரைக்கும் சைடுல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். நீங்க நினைக்கிறதெல்லாம் விஜய் செய்யணும்னு நினைக்காதீங்க. நீங்க குழப்பத்துல கொண்டு வரீங்க. நீங்க மட்டும்தான் தெளிவானவர்களா? நீங்க மட்டும்தான் தெளிவானவர்களா? அவசரப்பட்டு உங்களுக்கு தான் வந்து இப்ப சேதாரம். என்ன சேதாரம்? ஒரு பெரும் கூட்டம் போன கூட்டம் பாதி பேர் அதுல நாம் தமிழரா கூட இருந்திருக்கலாம். நாம் தமிழ் கட்சி மீதான அவங்களுடைய பார்வை என்பது மிக தவறான பார்வை. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பைத்தியக்காரதானே? நாங்க வந்து திரையில வந்து பஞ்சு டயலாக் பேசணும்னு பார்த்து கட்சி ஆரம்பிச்ச கூட்டம் கிடையாது. தரையில சண்டை போட்ட தலைவர் பிரபாகரனை பார்த்து கட்சி ஆரம்பிச்ச கூட்டம். ப்ரோ மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க. கூட்டத்துக்கு போனா சேரை உடைக்கிறது, டான்ஸ் ஆடுறது, விசில் அடிக்கிறது, தளபதி ஊ அப்படின்னு கத்துறது, அஜித்தே கடவுளே, அதெல்லாம் எங்க கூட்டம் கிடையாது. இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. நாங்கள் கட்டமைக்கப்பட்ட ராணுவங்க. நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி இனிமேல் தான் 3 மடங்கு அதிகரிக்கும். அறிவு இருக்கு அவனுக்கு. பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்லதானே திங்கிற. ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் விமர்சனத்துல. அவர் என்ன அடுத்தடுத்து பேச போறாருன்னே நம்ம தெரிஞ்சுக்கல. பெரியாரியா அவர் முழுமையா ஏத்துக்கல. பாத்தீங்களா அவர் சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கலன்ற. அவர் எதையுமே முழுமையா ஏத்துக்கலங்கிற பிரச்சனையே அதான விமர்சனம் வைக்கிறோம். முழுமையா ஏத்துக்கோங்க. இல்ல நீங்க எழுதி தரீங்களா? இல்லன்னா நீ அந்த பக்கம் போய் இல்ல அந்த பக்கம் போய் நடுவுல லாரி அடிச்சிரும் அப்படின்னா எங்க தம்பின்றீங்க. ஒரு ஊமைக்காக சொல்றது. அப்படியே போயிரு. ஆனா அசிங்கப்பட்டு விஜய் 69 மட்டும் இல்ல, விஜய் 70, 71, 72, 73, 74, 75, 100 வரைக்கும் வரணுங்கிறதா எங்களுடைய. ஏன்னா உங்களுக்கு அவர் ஒரு சிக்கலா இருந்துட்டு போறாரு. ஆனா ஒரு டீ என்னடா ஒரு டீனா 9 பேர் வரீங்க. வழக்கம் போல வெளியே நின்று வாட்ச்மேன் வேலை பாருங்க போங்க. தொடர்ச்சியா படம் நடிக்கணும்னு உங்களுக்கு எதுக்கு? அதெல்லாம் அவர்தான் அரசியலுக்கு வந்துட்டாருல. அவர் நடிப்பாருன்னு சொல்றேன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, நடிப்பாரு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டானா பைத்தியம் ஆயிடுவான். ஆமாங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா நீங்க எப்படி பேசுனீங்க ஆரம்பத்துல, இன்னைக்கு எப்படி பேசுறீங்க? ஒண்ணு கூட மறக்கல. சத்தியமா சொல்றேன். அங்க ஒருத்தர் கூட்டத்துல கத்துறான், தளபதி தளபதி ஒரு பாட்டை மட்டும் பாடுங்க தளபதிங்கிறான். விரக்தியின் உச்சத்துல இருக்கீங்க போல தெரியுது. மியூசிக் எதிர்பார்த்து ஏமாந்து போனோம். அவர் என்ன விஜய்க்காக காத்திருந்து ஏமாந்து போயிட்டீங்களா? நாங்க விஜய்க்காக நாங்க காத்திருக்கணும். ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. ஐயோ ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? இந்த நாயெல்லாம் பாம்பே போனா அங்கே செட்டில் ஆக கூடாதா? விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு நம்பிக்கையான ஒரு தூய கரமா இருக்கு. ஒரு தூய்மையான கரங்களோடு நம்ம ஒன்று சேரல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் முடிவெடுத்தது உண்மைதான். எப்படி நம்ம நீங்க இவ்வளவு கணக்கு போட்டிருக்கீங்களே, ஏகப்பட்டதான் கணக்கு போட்டு வச்சிருந்தீங்க போல. இன்னொன்னு அந்த மாநாட்டுல பேசினதுல 4-5 இடங்கள்ல சீமானவர்கள் தான் அவர் நேரடியா தாக்குறாரு. அட பாவி, லேசா கையில உரசுனது கேண்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. ரொம்ப சொற்பமான தொகையில ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்த முடியும்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். 40 கோடியில நாங்க மாநாடு போடல. 40 கோடி தான் நாங்க 40 மாநாடு போட்டிருப்போம். உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. உனக்கு என்ன? சினிமால நடிச்சதை மட்டுமே புகழ் வெளிச்சமாக கொண்டு எந்த விதமான இலக்கும் இல்லாமல் வரக்கூடியவர்களுக்கு கடைசி பாடமாக விஜயகாந்த் இருப்பார் நினைச்சோம். விஜய் இருப்பார்னு இப்ப தெரிய வருது. அங்க வந்து தண்ணி அடிக்கிறது, இந்த ஏரியால குரல் கொடுக்கறது, இந்த பயாஸ்கோப்லாம் வேற எங்கேயா காட்டு. பல பேருக்கு உண்டு. நீங்க சிங்கிளா இல்ல மிங்கிளா மெண்டல். ஓஹோ, நீதான் அந்த அவதாரமா? இங்க எதுக்கு வந்த? கோயாவுக்கு சீமந்தம் பத்திரிகை கொடுக்க வந்தேன்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.